ஆல்ரைட் நண்பா. ஸோ நடந்த ராயல் ரம்பலில் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் நடந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக ஜே ஊசோ ரம்பலை வந்து ஜெயிச்சிருப்பார். பல ஃபேன்ஸோட இதை பார்த்தினா உடஞ்சிருக்கும், டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அண்ட் அதோட ரியாக்ஷனும் நம்ம பார்த்துருந்தோம். டபிள்யூ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது டிஸ்லைக் வந்து அதிகமாக இருந்தது. பட் இன்னைக்கு நடந்த ராவில் பார்த்தினா ஜே வந்திருக்காரு. அண்ட் இப்போ ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அண்ட் ஜே யாரை சூஸ் பண்ணியிருக்காரு, ரெசல்மேனியால யார் கூட மேட்ச் பண்ண போகிறாரு. ஸோ வாங்க பார்ப்போம் அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு. ஸோ எப்பவுமே போல் ஜேவோட நம்ம வந்து என்ட்ரி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேக் ஸ்டேஜ்லேருந்து பார்த்தோன்னா அவர் வந்து வராரு. அண்ட் அந்த எஸ் அந்த வைப் வந்து நடக்குது. அண்ட் எஸ் ஈட்னு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோன்னா எங்கேஜாக இருக்காங்க, கனெக்டாக இருக்காங்க. எக்ஸாக்ட்லி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, பூவும் வந்து கிடையாது. இது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் பார்த்தா சேண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் மோர் டைம்னு, அதாவது ஜேவுஸ் திரும்பி அவரோட இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்னு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா என்ஜாய் வந்து பண்ணியிருக்காங்க. தென் இங்கே பார்த்தோன்னா சேண்ட் நடக்குது, யூ டிசர்வ் இட். ஸோ ஜேவுஸ் உள்ளே நிற்கிறாரு. அண்ட் இங்கே ஒரு பெரிய சேண்ட் வந்து நடக்குது ஃப்ரம் த ஃபேன்ஸ், யூ டிசர்வ் இட். அண்ட் நான் இதுக்கோசம் தான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் யூ டிசர்வ் இட்னு வந்து சேண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஜே ஊசோ என்ன சொல்லியிருக்காரு? ஜே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப வருஷமாக இருக்கேன். அண்ட் நான் நிறைய விஷயம் வந்து பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு தரமான டேக் டீமில் இருந்திருக்கேன். நான் வந்து அந்த லாக்டவுன் டைமில் ஒரு தனி விஷயத்தில் இருந்தேன். தென் பிளட் லைன் கதையில் வந்தேன். அண்ட் இப்போது நான் வந்து இந்த ரம்பல் ஜெயிச்சிருக்கேன். இது வந்து சும்மா கிடையாது. இங்கே நான் வந்து இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அண்ட் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப கிடச்சிருக்கு. இன்றைக்கி நான் வந்து இங்கே இருக்கேன்னா கண்டிப்பாக ராயல் ரம்பல் நான் வந்து ஜெயிச்சேன்னா அதுக்கான முழுக்க சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு உங்ககிட்ட தான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். அண்ட் லிட்ரலி இங்கே வந்து ஜே பேசின்னு இருக்கும்போது அவரோட கேரக்டர் பிரேக் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஐ மீன் அவரோட கண்ணில் பார்த்தோன்னா தண்ணி வந்தது. இது இன்டென்ஷனி கிடையாது, ரியலாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அவர் கண்ணில் பேசுகிற அந்த டியூன் கூட பார்த்தோன்னா மாறிடும். அதாவது நம்ம அழுகிற மாதிரி ஆகிட்டோன்னா வாய்ஸ் மாறிடும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அண்ட் தேங்க்யூ பண்ணுறாரு ஃபேன்ஸை. அண்ட் நான் இது மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ நான் வந்து ரெசல்மேனியா போகிறேன் அந்த மாதிரி பேசினு இருப்பார். அண்ட் அங்கே அவரை இன்டரப்ட் பண்ணுறாரு நம்மளோட வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் குந்தர் வராரு. ஃபஸ்ட்டு நான் இங்கே உன்னை கங்க்ராச்சுலேஷன் பண்ண வந்திருக்கேன். ஆனால் என்ன கதைனா உண்மை வந்து இது வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட். லிட்ரலி நீ வந்து ஒரு பெரிய டிஸப்பாயின்ட்மெண்ட் ஜே. நான் வந்து உங்ககிட்ட தயவு செய்து சொல்கிறேன், என்னை மட்டும் வந்து நீ சூஸ் பண்ணுறாத. ஏன்னா எனக்கு வந்து உங்க கூட போடணும்னு வந்து கொஞ்சம் கூட இது கிடையாது. இன்ஃபேக்ட் ரெசல்மேனியாவில் உங்க கூட மேட்ச் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கூட வந்து எனக்கு இஷ்டம் கிடையாது. அதுவும் நினச்சி பாரு, உன்னை போய் நான் ரெசல்மேனியா போல் ஒரு பெரிய இடத்துல தோக்கடிச்சேன்னா எனக்குலாம் அது வந்து ஒரு அசிங்கம் மாதிரி. உன்னை ரெசல்மேனியாவில் தோக்க வைக்கிறது, அதுக்கு பதிலாக அது வந்து ஜான்சனாவோ இல்லை வந்து சிஎம் பங்கு ரோமன் யாருன்னா இருந்தாங்கன்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் உன்னை லிட்ரலி அது வந்து எனக்கு வந்து அசிங்கம் தான். ஸோ உனக்கு வந்து இன்னும் சான்ஸ் இருக்குது. என்னன்னா நீ வந்து எப்படி சொல்கிறது, உன் கையில் ஆப்ஷன் இருக்குது. நீ என்ன தவிர வேறு யாரை கூட வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ லிட்ரலி அதை நீ வந்து கன்சிடர் பண்ணு, அதை யூஸ் பண்ணிக்கோ. அதை மீறியும் நீ வந்து என்ன தான் சூஸ் பண்ணனா ஒவ்வொரு வாரம் வந்து நீ துடிக்க போகிற உன்னை நான் வந்து ஒரு தெருவில் இருக்கிற நாய் மாதிரி வந்து அடிப்பேன், பொழப்பேன். உன்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பார்த்துக்கோ, உன் கையில் இது சாய்ஸ் இருக்குது, அதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கோ. அண்ட் தென் இங்கே நம்மளோட ஜே வந்து ஆன்சர் பண்ணுறாரு. ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா, நில்லு எங்கே போயின்னு இருக்க, இன்னும் நான் முடிக்கலை, இங்கே பாரு, whoever I choose I am walking out of the main event as main event Jey Uso and with as championship. ஸோ நான் வந்து ரெசல்மேனியாவில் போகும்போது ஆஸ் அ ராயல் ரம்பிள் 2025 வின்னராக போக போகிறேன். ஆனால் ரெசல்மேனியாவிலேருந்து வெளியே கிளம்பும்போது நான் வந்து ஆஸ் அ மெயின் ஈவெண்ட் அண்ட் ஆஸ் அ சாம்பியனாக வெளியே கிளம்ப போகிறேன். ஆனால் அது எந்த சாம்பியன்ஷிப்பாக இருக்க போது அது வந்து வரப்போகிற ஸ்மாக்டவுனில் நான் வந்து சொல்கிறேன்ட்டு இங்கே ஜே ஊசோ கட் பண்ணுறாரு. பட் நான் ரெசல்மேனியாவிலேருந்து வெளியே போகும்போது ஆஸ் அ சாம்பியனாக தான் போவேன், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் முடியுது. அண்ட் எஸ் என்ன ப்ரோ யாருமே பூ பண்ணல ஏன்னு வந்து நீங்கள் கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டே இது சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன்.
அங்கே எப்படிங்க பூ கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸோட டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்குது. பட் அந்த கோவம்லாம் வந்து வெறும் ஆன்லைனில் தான். ரியாலிட்டியில் வந்து அங்கே கதையை வந்து மாறும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. ப்ளஸ் மறக்காதீங்க, ஜே ஊசோக்கு ஏன் இவ்வளோ புஷ்ஷு கிடச்சிதுன்னா, ஏன்னா அவர் வந்து மர்ச்சன்டைஸ்லாம் விற்று கொடுக்குறாரு, ப்ராஃபிட்டபுளாக இருக்கார். அண்ட் மர்ச்சன்டைஸ் வாங்குறது யார்? யூஎஸ் ஃபேன்ஸ் தான் வந்து வாங்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜே ஊசோ ஜெயிச்சதில் வந்து அது சில ஃபேன்ஸுக்கு தான் வந்து காண்டாயிடுச்சு. மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஜே ஊசோ அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளே பார்த்தோம், நம்ம கூட கமெண்ட்டில் நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஜே வந்து டிசர்வ் பண்ணுறவங்க வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து புரியுது, அதுதான் ஃபேன்ஸும் வந்து புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜே யாரை சூஸ் பண்ண போகிறாரு வரப்போ ஸ்மாக் டவுனில்? வேர்ல்டு டைட்டிலா, அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலா?